வணக்கம். க்ரீன் ஆப்பிள் சேனலில் 7th ஸ்டாண்டர்ட் இயல் 2 டேர்ம் 1ல் உள்ள இயல் 2 விரிவானம் பகுதி இந்திய வனமகன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓல்டு சிலபஸ் வீடியோஸ் பார்க்கணும்னாலும் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை பார்க்கணுன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போ இந்திய வனமகன் இந்த விரிவான பகுதி பார்ப்போம். இது எப்படி, இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், அதை எப்படி நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான், சிம்பிளாக இருக்கும். ஃபுல்லாகவே லெசன் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். அது எது கொஷின்ங்கிறத தனியாக சொல்லிடுறேன். மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடு. மனிதனாக முயற்சி செய்யாமல் நிறைய மரங்கள், செடி கொடி எல்லாம் நிறைந்தது தான் காடு. ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில்கள் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனிநபர் உருவாக்கியுள்ளார். அவரை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பிரம்மபுத்திரா ஆறு இருக்கு இல்லையா, ஆற்றுக்கு நடுவில் ஒரு மணல் தீவு இருக்குது. மணல் தீவாக இருக்குது. இந்த மணலில் வந்து நிறையா செடிங்கள்லாம் வளராது, நம்மளுக்கே தெரியும். ஆனால் அந்த மணல் தீவில் மூங்கில்கள் மட்டும்தான் வளரும். அதுக்கு பதிலாக ஒரு காடே உருவாயிருக்கு. அது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது, பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் ஒரு மணல் தீவு இருக்குது. அந்த மணல் தீவில் ஒரு காடு இருக்குது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதில் படிக்கலைனாலும் கீழே லெசனில் வரும்போது இம்பார்ட்டன்ட் கொஷினாக தான் வரும். அதை நான் காமிக்கிறேன். ஆனால் நுழையும் முன்னில் இம்பார்ட்டனாக அது மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஒரு அடர்ந்த காடு இருக்குது. காட்டின் நடுவில் மூங்கில்கள் அமைந்த ஒரு வீடு இருக்குது. இது கதை மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு அடர்ந்த காடு, காட்டுக்கு நடுவில் வந்து ஒரு மூங்கில் அமைந்த ஒரு வீடு இருக்குது. அதில் கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ யானை பிளிரும் சத்தம் கேட்குது. யானை வந்து பிளிரும் சத்தம் கேட்குது. யானை பிளிரும், இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் அதுவும் ஒரு கொஷின் தான். ஓசை கேட்குது. வீட்டுக்குள்ளே உறங்கிக்கிட்டு இருந்த குடும்பத் தலைவர் வந்து வெளியில் வந்து பார்க்குறாரு. நடுராத்திரி நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியலை. நல்லா இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே சரியாக தெரில. ஆனால் சில யானைங்க அவர் வீட்டை நோக்கி வர்றதை மட்டும் அவரால் புரிஞ்சுக்க முடியுது. உடனே என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே போய் மற்றவங்களையும் எழுப்பிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்குது. தூரத்தில் இருந்து இந்த காட்சியை குடும்பத் தலைவர் பார்க்குறாரு. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை, ஆனந்த கண்ணீரே வருது அதை பார்த்து. யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை கண்ட ஒருவர் மகிழ்ச்சி அடைய முடியுமா? அவரோட வீட்டையே அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு யானை. ஆனால் அதை பார்த்து சந்தோஷப்படுறதுல மட்டும் இல்லாமல் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே வருதுன்னா ஒரு மனுஷனால் இப்படி சந்தோஷப்பட முடியுமா? அப்படின்னா ஏன் அவர் சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர் பேர் தான் வந்து அசாம் மாநிலத்தில் ஜோர்விராட் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயேங் அப்படிங்கிறவர். என்ன மாநிலம்? அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஜோர்விராட் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஜாதவ் பயேங் அப்படிங்கிறவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டையே வளர்த்தவர் தானே இவர், இந்த ஜாதவ் பயேங். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, எல்லோரும் வந்து அஸ்ஸா புஷா அப்படின்னு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பொழுது போகலைன்னா விளையாடாமல் ஜோர்விராட் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயேங்க இவர் என்ன பண்ணார், ஜோராக ஒரு காட்டையே வளர்த்தாரு. அதுக்கு அவர் ஜாதகம் பார்க்கல, பயந்து போகலை. ஓகேவா? ஒரு காட்டையே வளர்த்துருக்காரு. அதுக்கு வந்து பொழுது போகலைன்னா அஸ்ஸா புஷா அப்படின்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு இல்லாமல் ஜோரானா ஜோர்விராட் மாவட்டம், ஜாதகம் பார்க்கல, பயப்படலை. ஜாதவ் பயேங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டையே வளர்க்குறாரு. இதில் வர்ற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜாவ்லையே வரும். அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் யார் என்னென்ன. ஜாதவ் பயேங் ஜாதகம் பார்க்கல, பயப்படல, அவர் தான் காட்டை வளர்த்தவர். மாவட்டம் என்னென்னா ஜோரா காட்டை வளர்த்தார் இல்லையா, ஜோர்விராட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காரு. எத்தனை வருஷம் இதுக்கு எடுத்துக்கிட்டாருன்னா 30 வருஷம். இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். 30 வருஷம். இப்போ நல்ல ஒரு ஆயுள் கொண்ட ஒரு மனுஷனோட வயசுனா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், 60. அப்போ அதில் பாதியை என்ன பண்ணியிருக்காரு, செலவிட்டிருக்காரு, ஒரு காட்டை உருவாக்குறதுக்கு செலவிட்டிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்காட்டிலேயே தனது வாழ்வை கழித்து கொண்டிருப்பவர். யானைகளின் வருகையை தனது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் உரையாடுவோம். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யானையை தன்னோட காட்டுக்கு பரிசாக நினைக்கிறாரு. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக படிக்கிறீங்கன்னா இந்த இதெல்லாம் அவ்வளோவா புரியாது. மொத்த கதையும் படிச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும்.
யானைகளை தன்னோட காட்டுக்கு கிடைத்த வருகைக்கு கிடைத்த பரிசாக நினைக்கிறாரு. அவர் தான் இந்திய வனமகன் அப்படின்னு அழைக்கப்படும் ஜாதவ் பயேங். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ இந்த லெசனை படிக்கும்போது இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, தனது காட்டில் வந்து 2 கொஷின் இருக்குது. தன்னோட காட்டுக்கு எந்த விலங்கு வரும்போது அவருக்கு கிடைத்த பரிசாக நினச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யானை. அடுத்து இன்னொரு கொஷின் புலிக்கு ஒன்று வரும், அது வரும்போது சொல்கிறேன். அதனால் இந்த லைனை இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் பயேங். ஜாதவ் பயேங்க்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? இந்திய வனமகன். அது தனியாக பாக்ஸில் எந்த வருஷம் கொடுத்தாங்க என்னங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்போ பார்ப்போம். இப்போ வந்து இன்டர்வியூ மாதிரி இருக்கும் இந்த லெசன். வணக்கம் ஐயா, உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்குற மாதிரியும் அதுக்கு இவர் ஆன்சர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மபுத்திரா ஆற்றில் வருஷம் வருஷம் என்ன பண்ணுமானா வெள்ளப்பெருக்கு வரும். அப்படியே 1979 வருஷம் வெள்ளப்பெருக்கு வருது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இத்தீவில் கரை ஒதுங்கின. நிறையா அந்த வெள்ளத்தில் என்ன பண்ணோம், விலங்குகள், பூச்சி, புழு, பாம்பு எல்லாமே அடிச்சுட்டு வரும் இல்லையா, அப்படி பாம்புகள் வந்து நிறையா அந்த தீவில் கரை ஒதுங்குது. மரங்களே இல்லாத அந்த தீவில் கரை ஒதுங்குது. அந்த சில பாம்புகள் வந்து இறந்து போயிடுச்சு. சில பாம்புகள் வந்து வெப்பம் தாங்க முடியாமல் உயிருக்கு அப்படியே துடிச்சிட்ருக்கு. இந்த காட்சி வந்து அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. ஊருக்குள் சென்று பெரியவர்களிடம் இதை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தீவில் வந்து மரங்களே இல்லை, அதனால தான் பாம்புகள்லாம் செத்து போகுது, அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மரங்கள் இல்லாதது தான் பாம்புகள் இறந்துச்சுன்னா அப்போ உலகத்தில் உள்ள மரங்கள் ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சுன்னா மனுஷன் என்ன ஆவான் அப்படின்னு நினச்சி பார்த்து அவருக்கு அப்படியே ரொம்ப பயமாயிடுது. அப்போவிலேருந்து இந்த தீவில் நம்ம மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த பேராவில் கொஷின்னா, எந்த வருஷம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கும் போது இவர் மனசில் வந்து காட்டை வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார்னா 1979. அந்த வெள்ளம் பிரம்மபுத்திரா எந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு. அப்புறம் வந்து பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த தீவில் எது வந்து செத்து கிடந்துச்சு, இல்லை உயிருக்கு போராடிட்டு இருந்தது அதிகமாக, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பாம்புகள். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட்னா அவ்வளவுதான். அவர் கேட்குறாரு, உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஊர் மக்களிடம் போய் இவர் கேட்டிருக்காரு, அந்த தீவில் மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை யாருமே ஏற்றுக்கலை. ஏன்னா அந்த தீவில் மரங்கள் வளர்க்க முடியாது, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து கையில் கிடைச்ச விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த தீவில் போட்டேன். அங்கே வந்து விதைத்து நாள்தோறும் தண்ணி ஊற்றினேன். ஆனால் ஒரு விதை கூட முளைக்கலை. பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலான்னு கேட்டேன். அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த தீவில் மூங்கில்கள் மட்டுமே வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூங்கில்கள், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். அத்தீவில் மூங்கில்கள் மட்டும் வளரும் என்று முதல்ல இவர்கிட்ட ஜாதவ் பயங்கிட்ட சொன்னவங்க யாருன்னா வனத்துறையினர். ஏன்னா அடுத்தது வந்து மண்ணை செழிப்பாக்குறதுக்கு ஒருத்தர் ஐடியா கொடுப்பாரு, அந்த மாதிரி வரும். அதனால் இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அத்தீவில் மூங்கில்கள் மட்டும் வளரும் என்று முதல்ல ஐடியா கொடுத்தது யாருன்னா வனத்துறையினர். அடுத்து எனக்கு உடனே உற்சாகம் பிறந்து விட்டது. மூங்கில்களை கொண்டு வந்து நட்டு வளர்க்க ஆரம்பித்தார். அவை என்ன பண்ணுச்சு, விரிஞ்சு வளர தொடங்குனுச்சு. இனிமேல் இந்த தீவில் மரங்கள் வளர்க்குறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சார். மூங்கில்கள் மட்டுமே நட்டதாக கூறினீர்கள், ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளனவே, எப்படி ஐயா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க பகுதிக்கு வந்து சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒன்று செயல்படுத்தப்பட்டுச்சு. அந்த பகுதியில் எந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு? சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தினாங்க. அதில் இவரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து இந்த தீவில் மரங்கள்லாம் நட தொடங்குறாரு. அந்த திட்டம் வந்து 3 வருஷத்தில் முடிஞ்சிருச்சு. அந்த திட்டம் எத்தனை வருஷத்தில் முடிஞ்சுது? 3 வருஷம். அவர் மொத்தமாக அந்த காடை உருவாக்க எடுத்துக்கிட்ட வருஷம் 30 வருஷம். அந்த சமூக காடு வளர்ப்பு திட்டம் முடிஞ்ச வருஷம் 3 வருஷம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் அங்கேயே தங்கி அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தார். ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமுமே அங்கே வளரலை. அப்போது நான் அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் என்பவரை
ஜாதுநாத் அவர்களின் நினைவு எனக்கு வந்தது. அவருக்கு வந்து அஸ்ஸாம் வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஜாதுநாத் அப்படிங்கிற ஒருத்தரை தெரிஞ்சிருக்கு. வேளாண்மை பல்கலைக்கழகம், ஓகேவா, படிக்கிறவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்த மனுஷன் அவர் தான் ஒரு ஐடியா சொல்கிறார். அஸ்ஸாம் வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு தெரியும். அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி கூறினேன். உடனே அவர், மணல் பரப்பில் மற்ற மரங்களை வளர்க்க வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை அதற்கேற்ப மாற்ற வேண்டும். அதற்கு மண்புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார். அவர் தான் என்ன சொல்கிறாரு, நீ ஜாதுநாத் பேர், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எந்த பக்கம் போனினாலும் நீ உன்னால் மூங்கிலை தவிர வேறு எதுவும் வளர்க்க முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும், மண்ணோட தன்மையே மாற்றணும்னு சொன்னது யார்? நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எந்த பக்கம் போனாலும் நீ வந்து மண்ணோட தன்மையை மாற்றினீன்னா தான் மாற முடியும்னு சொன்னவர் ஜாதுநாத். இவர் பேர் ஜாதவ் பயேங்க. மாவட்டம் பேர் ஜோர் விராட். எல்லாமே ஜோ அந்த மாதிரி வரும், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜாதுநாத் இப்படி சொல்கிறாரா, சரின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முக்கியமாக மண்புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். மண்ணோட வளத்தை அதிகரிக்கணும், மணலை வந்து மரம் வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வளத்தை வந்து மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மண்புழு உதவும் மண்ணோட வளத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவப்பு கட்டெரும்பு இம்பார்ட்டண்டானது, அதுவும் விட்டிங்கன்னா நல்லா மண்ணோட தன்மை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டெரும்புகளை அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஆனால் என்ன செய்கிறது, மண்ணோட தன்மையை மாற்ற வேண்டுமே, அதற்காக நான் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து அங்கே விடுவாராம். கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணோட தன்மை சிறிது சிறிதாக மாற தொடங்கிடுச்சு. காடுகளில் அங்கங்கே பச்சை பசும்புற்கள்லாம் தலை காட்ட ஆரம்பிக்குது, சின்ன சின்ன பில்லெல்லாம் வளருது. அப்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. பில்லு சின்ன சின்ன செடிங்கள்லாம் வளர்ந்தோடனே அதுக்கப்புறம் மரம் நட ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் எல்லா மரங்களுமே வளர்ந்துருக்கு. இவ்வளவு மரங்கள் வளர்ப்பதற்கு விதைகளும் உரமும் எங்கேருந்து எப்படி கிடச்சது? விதை வேணும், உரம் வேணும், அவ்வளோ விதைங்க அவ்வளோ உரம் எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்னோட முழு வேலையே வந்து கால்நடைகளை வளர்க்குறது தான் என்னோட வேலையாக இருந்துச்சு. அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட நான் வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க ஆரம்பித்தேன். இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன். ஒரு பழம் சாப்பிட்டா கூட அதை கொட்டையை வந்து வீசாமல் விதையாக எடுத்துகிட்டு வந்து வளர்ப்பாராம். பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து இத்தீவில் தூவ தொடங்கி விடுவேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்காடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கொட்டை கிடச்சோன்னே எடுத்துகிட்டு வந்து போடுறது கிடையாது. ஒரு கொட்டை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காரு. அதே மாதிரி சாணம் எல்லாத்தையும் சேர்த்து, அதை சாணம் இது எருவெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவார். விதைகள் கொட்டைகள் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா பத்திரமா வச்சுருப்பாரு. மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி போடுறாரு. மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி போட்டால் என்னாகும், கரெக்டாக மழைக்காலம் ஆரம்பித்தோடனே அதெல்லாம் வளர்கிறதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது அந்த டைமில். அப்போ இவர் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மழைக்கு இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆற்றுக்கு பிரம்மபுத்திரா ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆற்று கரையோரத்தில் இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றுறது எனக்கு பெருசாக சிக்கல்லாம் வராது. ஆனால் தொலைவில் இருக்க செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். இது என்ன பண்ணுறாருன்னா, செடியை சுற்றி மூங்கில் குச்சிகள் இருக்கு இல்லையா, அதான் காட்டில் மூங்கில் நிறையா இருக்கு இல்லையா, அந்த மூங்கில் குச்சிகளை எடுத்து நட்டு வச்சுருவாராம். இப்போ ஒரு 4 குச்சி 4 பக்கமும் சதுரமாக நட்டு வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா அதில் வந்து ஒரு பானையை மேலே வச்சிடுறது, அது மேலே பானையை பொருத்தி வச்சிடுறது. அந்த பானையில் அடியில் ஒரு ஓட்டை, அப்போ நேராக அந்த ஓட்டையிலேருந்து தண்ணி என்ன பண்ணும், சின்ன சின்ன சொட்டாக வடிஞ்சு கீழே அந்த செடிக்கு போகும், செடியில் ஊற்றும். அப்போ வந்து அந்த பானையில் ஊற்றுற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டாக வடிஞ்சு அதுக்கு போகிறதுக்கு 1 வாரம் வந்து சிக்கல் இருக்காதான். 1 வாரம் வரைக்கும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து அவருக்கு சிக்கல் இருக்காது. ஓகேவா? ஆற்றங்கரை இல்லாமல் நடுவில் இருக்க செடிங்களுக்கு அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி தண்ணி ஊற்றினாருன்னா, மூங்கில் குச்சிகளை நட்டு பானையை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருவார். எவ்வளோ நாளைக்கு அதில் சிக்கல் இருக்காதுன்னா 1 வாரத்திற்கு.
சரி உங்கள் வீட்டுக்கு யானை வந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா நான் வட்ட செடிகள்லாம் வந்து நல்லா வளர தொடங்குனுச்சு, பறவைகளும் வந்து தங்குனுச்சு. பறவைகளின் எச்சத்தால் என்ன பண்ணுச்சு, நிறைய விதைகள், அதாவது நம்ம போடுற விதைகளை விட பறவைகள் எச்சத்தின் மூலமாக விதைகள் வந்து அங்கங்கே நிறையா பரவுனுச்சு. அதுக்கப்புறம் வந்து முயல், மான், காட்டு மாடுகள்னு பல விலங்குகள் வர ஆரம்பிச்சு. அப்படி தான் ஒரு நாள் யானை கூட்டமும் வந்துச்சு. யானைகள் தங்கியிருக்கும் காடுகள் தான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்வார்கள். பெரியவங்க வந்து காட்டின் வளம் என்று பெரியோர்கள் குறிப்பிடுவது எதனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, யானைகள். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். பெரியவங்க வந்து காட்டின் வளம் என்று எதை குறிப்பிடுவாங்க அப்படின்னா யானைகள். அதுவே காட்டின் வளத்தின் குறியீடு இல்லைன்னா வந்து காட்டின் வளம், நிறைவான காட்டின் வளம் அப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா புலி. பெரியவங்க சொல்கிறது யானை, காட்டின் வளத்தின் குறியீடு என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் புலி. காட்டின் இது வந்து போன லெசன்லேயும் இருக்கும். நிறைவான காட்டின் வளம் என்று குறிக்கப்படுவது எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா புலி தான் போடணும். பெரியவங்க சொல்லுவாங்க, காட்டுக்கு யானைகள் ஒரு நாள் வந்தது என் வாழ்நாளில் ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக அமைஞ்சிச்சு. அதன் பிறகு தான் வந்து பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின. நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தொடங்கின. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா, உங்களுக்கு அச்சமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து புலி இல்லை, எனக்கு புலிகள் வந்த பிறகு தான் காட்டின் உணவு சங்கிலியை நிறைவடைஞ்சிச்சு. எது வந்ததுக்கப்புறம் காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது? புலி. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் நான் பாதையை வகுத்து கொண்டு இந்த காட்டில் நான் வாழ்கிறேன். இது மிகவும் கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு கேட்குறாரு. ஜிட்டு கலிட்டா அப்படிங்கிற வனவிலங்கு ஆர்வலர் வந்து என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்தார். நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன். என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார். ஃபஸ்ட்டு இந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தவர் யார்? ஒரு வனவிலங்கு ஆர்வலர். அவர் பேர் ஜிட்டு கலிட்டா. சிட்டு மாதிரி பறந்து வந்து ஃபஸ்ட்டு ஆளாக இந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவர் யார்? ஜிட்டு கலிட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இவர் பேர் ஜாதவ் பயங், மாவட்டம் வந்து ஜோர்விராட். இது அஸ்ஸாம் பல்கலைக்கழக பேராசிரியர். அவருக்கு வந்து கட்டெருமும் அது என்ன சிவப்பு எறும்பும் மண்புழுவும் மண்ணின் வளத்தை மாற்றும்னு சொன்னவர் வந்து ஜாதுநாத். இப்போ வந்து ஜிட்டு கலிட்டாங்கிற பேர் வருது. சிட்டு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வனவிலங்கு ஆர்வலர் இவர் தான். அடுத்து வந்து ஒரு நாள் யானை கூட்டம் வந்து வெளியில் போயிருக்கு ஊருக்குள்ளே. அதை விரட்டிக்கிட்டு வனவிலங்கு காவலர்கள் இந்த காட்டை பார்த்துட்டு ரொம்பவே வியப்பாக அந்த காட்டுக்குள்ளே விடுறதுக்கு வர்றாங்க. இது நம்ம மேப்லேயே இல்லாத ஒரு காடாக இருக்கே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதுக்கு பிறகு தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் செய்தி வந்தது. இவர் டைம் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டு, இவர் டைம் ஒர்க் அவுட் ஆனோடனே இவரை பற்றின நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துச்சு. எந்த இதழில் வந்தது? டைம்ஸ் ஆஃப் இந்தியா. மிக்க மகிழ்ச்சி ஐயா, அடுத்து உங்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இத்தீவில் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கினேன். எப்படியும் அதற்கு 30 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். ஆதலால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும்போது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னை பாராட்டணும்னா ஆளுக்கு 2 மரம் நட்டு வளங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து எல்லாரையும் எத்தனை மரம், ஒரு ஆளுக்கு 1 மரம்னு வளர்க்க சொல்கிறாரா, 2 மரம்னு வளர்க்க சொல்கிறாரா, இல்லை 3 மரமா அப்படி கேட்டாங்கன்னா 2 மரங்கள் வளர்க்க சொல்கிறாரு. ஒரு ஆளுக்கு எத்தனை மரம் வளர்க்க சொல்கிறாரு? 2 மரங்கள். உறுதியாக ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய பேசிய பிறகு நான் கட்டாயம் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க தொடங்குவேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும். இன்னும் சிறப்படைய வாழ்த்துக்கள். நான் சென்று வருகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறதா போட்டிருக்காங்க. ஜாதவ் பயங் போன்று நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம். அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி சில மரங்கள் நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம் அப்படின்னு சொல்லி இந்த லெசன் முடிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு இடையில ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது தெரிந்து தெளிவோம்ல. அதில் இம்பார்ட்டண்டான 3 கொஷின்ஸ் இருக்குது. அதில் பார்ப்போம். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன்ங்கிற பட்டத்தை வழங்குனுச்சு. இப்போ இந்திய வனமகன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜாதவ் பயங். அவருக்கு எப்போ இந்த பட்டத்தை வழங்கினதுன்னா 2012. அதை யார் கொடுத்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் இவருக்கு கொடுத்துச்சு. இந்திய வனமகன் அப்படின்னா முதல்ல இந்திய வனமகன், அதாவது முதல்ல காட்டை உருவாக்குனவர் யாருன்னா இவர் தான். அப்போ ஃபஸ்ட்டு
இவர் தான் ஃபஸ்ட்டுன்னா 1ங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு எத்தனை மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க சொன்னார்? 2 மரங்கள். அப்போ 1ம் 2ம் சேர்ந்த வருஷம் தான் சரி அப்படின்னு சொல்லி இவருக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. 1, 2 சேர்ந்த வருஷம் தான் இந்திய வனமகன் 2012. அடுத்து பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ளது. அந்த இந்திய வனமகன் பட்டத்தை கொடுத்தோன்னே அவர் சிரிக்கலை. ஒரு 3 வருஷத்தை கழிச்சு தான் 2015க்கு அப்புறம் தான் சிரிக்கிறார். பத்மஸ்ரீ சிரிக்கிறாரு. பத்மஸ்ரீ சிரிக்கிறாரு. எப்போ சிரிக்கிறாரு? 2015 தான் சிரிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது வந்து கவுஹாத்தி பல்கலைக்கழகம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவுக்கு ரொம்பவே மதிப்பு அதிகம். கவுனா பசுமாடு. அதுக்கு ரொம்பவே மதிப்பு அதிகம். அதை நம்ம வந்து சாமியாக கும்பிடுவோம். இது அதுக்கான மதிப்பே வேறு லெவல். அதனால வந்துட்டு கவு வந்து என்ன கொடுத்துச்சு? மதிப்புறு முனைவர் பட்டம் மதிப்பு கொடுத்துச்சு. கவுகாத்தி பல்கலைக்கழகம் இவருக்கு என்ன கொடுத்தது? மதிப்புறு முனைவர் பட்டம். 2012ஆம் வருஷம் இவருக்கு இந்திய வனமகன்னு பட்டம் கொடுத்தாங்க. அது எந்த பல்கலைக்கழகம் கொடுத்ததுன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். இந்திய வனமகன்கிற பட்டம் யார் கொடுத்தது? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அடுத்து வந்து 2015 பத்மஸ்ரீ விருது யார் கொடுத்தது? இந்திய அரசு கொடுத்தது பத்மஸ்ரீ விருது. மாற்றி போட்டுறாதீங்க. இந்திய வனமகன்கிற பட்டம் கொடுத்தது வந்து இந்திய அரசில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அடுத்து கவுஹாத்தி பல்கலைக்கழகம் என்ன கொடுக்குது? மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.